இந்த வீடியோல ராஷ்டிர பாஷால நம்ம பேப்பர் 2 இருக்கு இல்லையா, அதுல டிரான்ஸ்லேஷன் பார்ட் 2 இருக்கு இல்லையா, பார்ட் 2, அதாவது இந்த ஆ பார்ட். இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆ பார்ட்ல 5 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியா வாங்கிடலாம். நம்ம இருக்கிறத மட்டும் படிச்சுட்டா போதும், உங்களுக்கு ஈஸியா 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதான் கொடுப்பாங்க. மார்னே வாலே சே ஜிலானே வாலே அச்சா ஹே. மார்னே அப்படின்றது கீவேர்டா வச்சுக்கோங்க. மார் அப்படின்னா கொல்றது. சோ கொல்பவனை விட உயிர்ப்பிப்பவன் சிறந்தவன். கொல்பவனை விட உயிர்ப்பிப்பவன் சிறந்தவன். மார்னே வாலே பார்த்தாலே இந்த லைன் ஞாபகம் வந்துடணும். சரியா? யஹ் मानी हुई बात है कि अच्छाई की उपेक्षा बुराई का अनुकरण लोग आसानी से करते हैं. யஹ் மானி உயினா ஏற்றுக்கொள்ளப்படுது, அக்செப்டடான ஒண்ணுதான் விஷயம். என்னங்க அப்படின்னா, நல்லதை விட கெட்டது வந்து சீக்கிரமாவே, ஆசானினா ஈஸியா வந்து அவங்க என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஜிஸ்கா மன் சத்திய கா மந்திர் है उसका आचरण भी पवित्र होता है. ஜிஸ்கா மன் யாருடைய மனசு உண்மையா இருக்கும், சத்திய கா மந்திர் உண்மையோட கோயிலா இருக்கு. யாரோட மண்ணு சத்தியதான் அந்த கீவேர்ட், சத்திய அப்படின்றது உண்மை. சோ அப்ப இந்த லைனை வந்து பண்ணும்போது உஸ்கா ஆச்சாரம் அவங்களுடைய பிஹேவியர் பவித்ர புனிதமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? தேர்ட் ஒன். फोर्थ वन, रेगिस्तान की यात्रा के लिए उपयोगी होने करने ऊंट के रेगिस्तानी जहाज कहती है. रेगिस्तानी அப்படின்னா பாலைவனம். பாலைவனத்துடைய பயணம் பண்றது, யாத்ரானா டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒட்டகத்தை ரேகிஸ்தானி கப்பல், ஜஹஜ்னா கப்பல்னு சொல்றாங்க. ரேகிஸ்தான கீவேர்டா வச்சுக்கிட்டு பாலைவனம் அந்த வந்ததுன்னா இந்த வேர்ட் சொல்லணும். ரேகிஸ்தானி ஜஹஜ்னா பாலைவன கப்பலாக ஒட்டகம் பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க. रबर का दूध निकलने के लिए रबर के पेड़ के दने में एक छोटा सा छेद कर दिया जाता है. रबर का दूध निकलने के लिए रबर के पेड़ में दने में एक छोटा सा छेद कर दिया जाता है. रबर का दूध, ரப்பரோட பால், நம்ம ரப்பர் மரம் இல்லையா, ரப்பர் மரத்துல இருந்து அந்த பால் வடியும், அதுல இருந்து தான் நம்ம ரப்பர் செய்வோம் இல்லையா, அதுக்கு வடியறதுக்கு ஒரு ஓட்டை போடுவாங்க, ஜேதுனா ஓட்டை போடுவாங்க. அதுதான் வந்து லைன்ல சொல்லியிருக்காங்க. இந்த ரப்பர் மரம் தான் இதோடைய கீவேர்ட். அடுத்தது 6th ஒன் பாருங்க. பஹாட் பாதலோம் கே ரோக் கர் பானி பசாவே ஹே. மலை மேகம் வந்து மலை, பஹாட்னா மலை வந்து மேகத்தை வந்து ஸ்டாப் பண்றதுனால மழை வருதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ பஹாடு அப்படின்றது மலை இல்லையா, மவுண்டன், அதை நீங்க என்ன பண்ணணும், கீவேர்டா வச்சுக்கணும். 7th, पहाड़ी कौवा के रूपरेखा गत आदि में मैदानी कौवा से काफी फर्क दिखाई पड़ती है. பஹாடி கவா அப்படின்னா மலைக்காகம் வந்து மைதானி கவா அப்படின்னா சமதள பரப்பு காகத்தை விட அந்த வடிவத்திலையும் உருவமைப்பிலையும் வேறுபட்டதா இருக்குன்னு சொல்றாங்க. दुनिया के सिंचों के पीछे दौड़ने से मन की शक्ति चली जाती है. दुनिया के पीछे அதாவது உலக பொருட்கள் மேல பின்னாடி ஓடுறதுனால மனசுடைய சக்தி அது பின்னாடி ஓடுதுன்னு சொல்றாங்க. துனியா கே சிஞ்சோம், உலக பொருட்கள் மேல, உலக ஆசைன் மேல நம்ம மனசு ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. अपने सैनिक के यूरोपियन ढंग से सैनिक शिक्षा देने के लिए फ्रेंच को नियुक्त किया. ஹைதர் அலி தான் வந்து இதுல கீவேர்டு. ஹைதர் அலி தமது போர் வீரர்களுக்கு ஐரோப்பிய முறையில் போர் பயிற்சி அளிப்பதற்காக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்களை நியமித்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைதர் அலி தான் இதுல என்னது கீவேர்டு. 10th ஒன்னு, அரபில் ரைடு பில்வர் ரைடு, இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹவாயி ஜஹஜ் அவிஷ்கார் கியா ஏக் சைக்கிள் கே துக்கானே நௌகாது. அதாவது ஆர்பில் ரைடு வில்பர்ட் ரைடு ரெண்டு பேருமே சைக்கிள் கடையில் வேலை பார்த்தாங்க. அவங்க வந்து யார என்ன பண்ணாங்க, ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சவங்க. ஆகாய விமானத்தை கண்டுபிடித்த ஆர்எல்பி ரைடும் வில்பர்ட் ரைடும் ஒரு சைக்கிள் கடையில் வேலையாட்களாக இருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. 11th ஒன்னு, हवाई जहाज के आकाश से उतरने और जमीन से उठने के लिए बड़े खुले मैदान की आवश्यकता है. हवाई ஜஹாஜ்னா விமானம் இருக்கு இல்லையா, அதுதான் விமானம். இதுதான் கீவேர்டு. அது வந்து நம்ம இறக்கணும், இறக்கிறதுக்காக ஜமீன் பர்னா தரையில ஒரு திறந்த வெளி, நிறைய பிளேஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, ஆகாய விமானம் ஆகாயத்துல இருந்து இறங்குவதற்கு, தரையில இருந்து பறப்பதற்கு பெரிய திறந்த வழி தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து समुद्र के तरक के करीब 2000 फुट ऊंचा होने के कारण मैसूर की आब हवा संसद और आनंद प्रिय है. அதாவது இதுல எது கீவேர்டு அப்படின்னா, சமுத்திரை தரக்கு, கடல் மட்டம் இருக்கு இல்லையா, கடல் மட்டம், அந்த கடல் மட்டத்துல இருந்து 2000 அடி உயரத்துல இருக்குதான் என்னது, மைசூரை பத்தி சொல்றாங்க. இந்த மைசூர் சமுத்திரக்கு தரக்கு ஒரு மைசூர், இனி ஒரு 2 வேர்டு வந்து என்ன பண்ணுங்க, கீவேர்டா வச்சுக்கோங்க. இல்ல 2000 ஃபுட் இருக்குல்ல, அந்த ஃபீட், அதையாவது ஃபுட்னா ஃபீட், அடி 2000 அடி உயரத்துல இருக்கு மைசூர். அதனால அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து தட்பவெப்பமும் ஆரோக்கியத்துக்கும் என்ன பண்ணுது, இந்த துணை புரிவதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 2000 அடி உயரத்தில் இருப்பதால் மைசூரின் அந்த கிளைமேட், தட்பவெப்பம் ஆரோக்கியத்துக்கு துணை புரிவதாக, ஆனந்தம் தருவதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மைசூர்ல. 13th பாருங்க. சஹாரி सीमदियों के रहने से आम जनता का नियमित दाम पर सभी वस्तुएं मिलती हैं. அதாவது கூட்டுறவு சங்கம், அந்த பப்ளிக் என்ன பண்றாங்க, கோஆபரேட்டிவ் இல்ல சாதாரண மக்கள், ஆம் ஜனதா அதான் கீவேர்டு, சாதாரண மக்களுக்கும் கிடைக்கிற அளவுக்கு பிரைஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க,
நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் சாதாரண பொருட்களும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. கூட்டுறவு சங்கங்கள் இருப்பதனால் பொதுமக்கள் அனைத்து பொருட்களும் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறதுனால இல்லை நாளுக்கு ஒரு பிரைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. 14th ज्यों ज्यों पहाड़ पर चढ़ने जाते त्यों त्यों हवा का प्राण வாயு கி கம்மி होती है. எவ்வளவுக்கு மலையை ஏறும் அப்படின்னா அவங்களுடைய பிராண வாயு வந்து கம்மியாயிட்டே போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் நான் மலையின் ஏறும்போது ஏற ஏற காற்றில் உள்ள பிராண வாயு குறைந்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ மலைக்கு ஏற ஏற நம்மளுக்கு ஆக்சிஜன் கம்மியாயிடும். அடுத்தது 15th हर भारतीय वासियों का कर्तव्य है कि वह देश की सेवा कर आजादी को बनाई रखेंगे. தேசத்துக்கு நம்ம சேவை செய்து சுதந்திரத்தை காத்திருப்பது இந்தியரின் கடமையாகும். ஹர் பாரதியவாசினா ஒவ்வொரு இந்தியருடைய கர்த்தவிய கடமை என்னன்னா நம்முடைய தேசத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொலம்பஸ் தைரியவான் அவர் கோச் பிரகர்திக்கா யுவக். கொலம்பஸை பத்தி சொல்லியிருக்காங்க. கொலம்பஸ் யாரு அப்படின்னா ஒரு ஆராயும் குணம் கொண்டவரும் தைரியசாலியான இளைஞன் அப்படின்னு, யுவக்னா இளைஞன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொலம்பஸ் தான் கீவேர்டு. समुद्र के द्वारा भारतवर्ष अन्य देशों के बीच 2000 वर्ष पहले से व्यापार चला आ रहा है. समुद्र के द्वारा கடல் வழியா என்ன பண்ணிருக்காங்க, பாரத் வருஷ இந்திய மக்கள் வந்து அந்நிய தேசம் மற்ற நாடுகளுக்கு பீச் 2000 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்காங்க, 1000 இல்ல இது 2000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கும் பிற நாடுகளும் இடையே 2000 வருடங்கள் கடல் வணிகம் நடந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆரஹானா कंटिन्यूस टेंस நடந்து வருது, இன்னும் ஸ்டில் நடக்குது. नालंदा और तक्षशिला अपने समय के उतने महसूस शिक्षण केंद्र थे जहां विदेशी छात्र भी आकर पढ़ते हैं. नालंदा और तक्षशिला நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதை பத்தி வருது. தங்கள் காலத்தில் நாலந்தாவும் தட்சசிலாவும் வெளிநாட்டு மாணவர்கள் வந்து கல்வி கற்கும் அளவுக்கு புகழ்பெற்ற கல்வி நிலையமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. 19th பாருங்க, शिक्षा के विषय में विद्यार्थियों पर किसी भी प्रकार का बोझा या दबाव नहीं होना चाहिए. கல்வி விஷயத்துல வித்தியார்த்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு அழுத்தமும் போஜாவும் சுமையும் இருக்கக்கூடாது. போஜானா சுமை, அழுத்தமும் தபாப்னா அழுத்தம், ப்ரெஷரோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மாணவர்கள் மீது கல்வியின் காரணமாக எந்த வகையான அழுத்தமோ சுமையோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 20 பாருங்க, रविन्द्रनाथ टैगोर श्रेष्ठ साहित्यकार रचना के लिए सन 1913 को नोबेल पुरस्कार प्रदान किया गया. ரவீந்திரநாத் தாகூர் 1913 வருடம் வந்து சிறந்த இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. 21 பாருங்க, கரிபி और भूख दोनों को शाप के देश से हटाना चाहिए. கரிபினா ஏழ்மை, பூக்னா பசி. இந்த ரெண்டு பேருடைய சாபம், இந்த சாபக்கட்டை வந்து என்ன பண்ணும், நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. भारतीयों को चरम बौद्धिक विकास के अंग्रेज के बिना भी संभव है. பாரதிய அதாவது இந்தியர்களுடைய வளர்ச்சி டெவலப்மெண்ட் வந்து வித்தவுட் இங்கிலீஷ் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலம் இல்லாமல் இந்தியர்களின் உயர்ந்த அறிவை வளர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, यह सोचकर आराम करना बड़ी भूल है कि हमने कर्तव्य पूरा कर लिया है. இதை திங்க் பண்ணிட்டு கடமை முடிஞ்சதுன்னு ஓய்வு இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு, நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. நாம் நமது கடமையை செய்து முடித்தோம் என்று எண்ணி ஓய்வு எடுப்பது மிகவும் தவறு அப்படின்னு சொல்றாங்க. नेक्स्ट, छात्रों को विद्यार्थी जीवन में पढ़ाई के साथ कोई ना कोई धंधा सीख लेना चाहिए. छात्रों स्टूडेंट, ஸோ வித்தியார்த்தி ஜீவன்னா மாணவ பருவத்தில், எது ஞாபகம் வச்சுக்கணும், மாணவர்கள் மாணவ பருவத்தில் படிப்போடு சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலும் தந்தானா தொழிலும் வந்து நம்ம கத்துக்கணும், கைத்தொழில் கத்துக்கணும்னு சொல்றாங்க. प्रकृति के अनुचरण अपने बदल लेने के प्रकृति पर मनुष्य को विजय नहीं है. பிரகிருத்தினா இயற்கை, நேச்சருக்கு எதிராக வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வெற்றி கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. இயற்கைக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்வது இயற்கையை வெற்றி கொள்வதாகாது. நம்ம இயற்கைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது அதை வந்து வெற்றி கொள்வது ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி முடிக்கணும். சரிங்களா, இந்த 25 மட்டும் நீங்க ஒரு வாட்டி வாசிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அங்க 5 மார்க்ஸ் எழுதிடலாம். சரி, இப்போ படிச்சாச்சா, இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, இப்போ இதுல 5 சொல்ல முடியுதா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்கு, மார்னே வாலே சே ஜிலானே வாலே ஹமேஷா படா ஹை. மார்னே கொள்பவனை விட உயிர்ப்பிப்பவன் சிறந்தவன் சொல்றாங்க. எப்பயுமே சிறந்தவன் பெரியவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன்று, ரேகிஸ்தான் கி யாத்ரா. ரேகிஸ்தான்னா பாலைவன கப்பல். பாலைவன கப்பல் ஞாபகம் வருதா? பாலைவனத்துல வந்து டிராவல் பண்றதுக்கு, யாத்ரா செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்றது என்னது, ஒட்டகம். ஸோ அதனால பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்றது அதை ஒட்டகத்தை ரேகிஸ்தானி கப்பல் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி சென்டென்ஸ்ல சொல்ல முடியும்? சென்டென்ஸ்ல சொல்லும் போது
பாலைவனத்தில் பயணம் செய்ய உபயோகமாக இருப்பதால் ஒட்டகம் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். கரிபி और புக் दोनों शाबों देश के से हटाना चाहिए அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன்னு, கரிபுனா என்னது, ஏழை, புக்னா பசி, ரெண்டுத்தையும் இரண்டு சாபத்தையும் தேசத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பிரகிருதிக்கு அனுசரணை अपने बदल लेने, प्रकृति के मनुष्य के विजय नहीं है. லாஸ்ட் ஒன்னு, பிரகிருதினா இயற்கை இல்லையா, இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது இயற்கையை வெற்றி கொண்டதாக ஆகாது அப்படின்னு சொல்லாங்க. नालंदा तक्षशिला अपने समय का इतने महसूस शिक्षा केंद्र थे जहां विदेशी छात्र भी आकर पढ़ते हैं. नालंदा இப்ப படிச்சோம்னா நாலந்தா தட்சசீலா, நாலந்தா தட்சசீலா வந்து என்ன, வெளிநாட்டுவர்களும் வந்து வெளிநாட்டவர்களும் வந்து கல்வி கற்க அளவுக்கு என்ன பண்ணுது, சிறந்ததா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தங்கள் காலத்தில் நாலந்தாவும் தட்சசீலாவும் வெளிநாட்டு மாணவர்கள் வந்து கல்வி கற்கும் அளவுக்கு புகழ்பெற்ற கல்வி நிலையங்களாக இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. மஹசூஸ் சிக்ஷன் கேந்திர அப்படின்னா கல்வி நிலையம் அப்படின்னு அர்த்தம். சரியா, புரிஞ்சுதா? இப்போ 5 மார்க்ஸ் ஈஸியா வாங்கிடலாமா ராஷ்டிர பாஷால? லைக் பண்ணுங்க. யாருக்காவது எந்த பேசேஜ் எனக்கு தெரியல புரியல அப்படின்னா எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா, தன்யவாத்.